அனைவருக்கும் வணக்கம். ஓம் கம் கணபதியே நமக. ஸ்டார் காபி ஜோஸ் யூடியூப் சேனல் மூலியமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஜாதகத்தில் எல்லா யோகமும் இருந்து ஏன் லைஃப்பை நம்ம சிரமப்படுறோம், அந்த யோகத்தை நம்ம முழுமையாக அனுபவிக்கிறதுக்கு என்ன செய்யணும். பொதுவாகவே ஜாதகத்தில் 6, 8, 12 நிறைய காலம் மறந்துருக்கும். 3, 6, 8, 12 மறந்துருக்கும், இல்லை பாவகுலத்தோடு சேர்ந்துருக்கும். இல்லாட்டி பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் எல்லா யோகமும் இருக்கும், ஆனால் செயல்படாமல் இருக்கும். அந்த யோகத்துக்கான திசை வராமல் இருக்கும். குருச்சந்திர யோகம் இருக்கும், குருமங்கள யோகம் இருக்கும், சந்திரமங்கள யோகம் இருக்கும், பிருகுமங்கள யோகம் இருக்கும், சிவராஜ யோகம் இருக்கும். இந்த மாதிரி நிறைய யோகம் இருக்கு. அந்த யோகம்னா நம்ம செயல்படணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, காலபுருஷ தத்துவப்படி 10வது வரக்கூடிய ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி. 11ஆம் இடங்கிறது பார்த்தீங்கன்னா கும்பராசி. 11ஆம் இடங்கிறது 10ஆம் இடங்கிறது கர்மஸ்தானம், 11ஆம் இடங்கிறது லாபஸ்தானம். நமக்கு கர்மா இருக்கிறதுனால தான் நிறைய நம்ம ஜாதக யோகம் அனுபவிக்க முடியல. எல்லாத ஜாதகம் ஏதாவது ஒரு யோகம் கண்டிப்பாக இருக்கும். மனுஷனா பிறந்த எல்லா ஜாதகம் ஏதாவது ஒரு யோகம் இருந்தே தீரும். நம்ம யோகத்தை அனுபவிக்கிறது பிறந்திருக்கும். அந்த யோகம் ஏன் செயல்படாமல் போகுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம முன்னோர்கள் யாருக்காவது எதையாவது வேற ஒருத்தவங்க நல்லவங்க யாராவது இருந்திருப்பாங்க, அவங்க தர்மம் செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. அவங்க தர்ம விஷயத்தை இவங்க தலையிட்டு செய்ய விடாமல் தடுக்கிறதுனால மூலியமாக நம்ம ஜாதக யோகம் இருந்தும் செயல்படாமல் போகுது. அல்லது நம்ம தர்மம் செஞ்சுட்டு இருக்கையில வேற யாராவது சொல்லி தர்மத்தை நிப்பாட்டி இருப்பாங்க. தர்மத்தை நிப்பாட்டும் போது என்ன ஆகும், தர்மம் செய்யணும் சொல்லி அதனால அவங்க செஞ்ச சேர்த்து நிப்பாட்டி இருப்பாங்க. தொடர்ச்சியை தர்மத்தை நிப்பாட்டி இருப்பாங்க. நீயே அவங்க செய்யற அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேர் நீங்க கெடுக்கிறாங்கல்ல. ஒரு உணவு கொடுத்தா கூட அவங்க சாப்பிட்டுட்டு போறாங்க, இப்படி சாப்பிட்டுட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி சிலர் கேவலப்படுத்துவாங்க. ஏன் அவனுக்கு கொடுக்கறத உணவு கொடுக்கறத நிப்பாட்டுறதுக்குன்னு நிறைய குரூப் இருப்பாங்க. தான தர்மம் செய்யறது தடை பண்றதுக்கு சிலர் இருப்பாங்க. சரிங்க, இங்கே உட்காந்து சாதிப்பாங்க. உணவு கொடுத்துட்டு இருக்கையில யாருக்கும் கொடுக்காதுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, உணவை பார்த்தீங்கன்னா வாங்கி சாப்பிட்றவங்க அவங்க தப்பா பேசுறது, இதெல்லாம் தாங்க நம்ம யோகத்தை மட்டும். சரிங்களா, நம்ம உணவு கொடுக்கணும். யாராக இருந்தாலும் தான தர்மம் செய்யணும். நம்ம செய்யாட்டாலும் பரவாயில்ல, கொடுக்குறவங்களை நம்ம தடுக்கக்கூடாது. அந்த தடுத்தனால தான் நம்ம முன்னோர்கள் தெரிஞ்சோ தெரியாமல் அடுத்தவங்க பேச்சை கேட்டுட்டு நல்லது செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. அடுத்தவங்க பேச்சுட்டு கேட்டுட்டு அந்த தர்மத்தை நிப்பாட்டிருப்பாங்க. அதனால நமக்கு அந்த யோகம் செயல்படாமல் போயிருக்கும். அது யார் பேச்சையும் கேட்காதீங்க. ஒரு பிராணிக்கு உணவு அளிச்சா கூட பக்கத்து வீட்டுக்காரங்க, செந்தில் இருக்கவங்க எல்லாம் தடுக்க தான் செய்வாங்க. அதையும் மீறி நம்மளால முடிஞ்சதான் அந்த பிராணிகளுக்கு பிஸ்கட்டோ இல்லை சாப்பாடோ போடலாம். ஒன்றும் தவறு கிடையாது. அதாவது பிராணிகளுக்கு உணவு அளிக்கிறதையும் சரி, மனிதனுக்கு உணவு அளிக்கிறதையும் சரி, பறவைகளுக்கு உணவு அளிக்கிறதையும் சரி, ரொம்ப கடைநிலை ஊழியர்னு சொல்லக்கூடிய, அதாவது சனிபவன ஆதிக்கத்துக்கு உட்பட்டவங்க, இந்த குப்பை கட்டுறவங்க, ஸ்வீப்பர் வேலை பார்க்குறவங்க, ரொம்ப கஷ்டமான தொழில் செய்கிறவங்க, இவங்களுக்கு உணவு கொடுக்கறத எக்காரணத்தை கூட யாரும் தடுக்க வேண்டாம். அவங்களுக்கு தடுக்கிறதுனால தான் நம்ம நிறைய பிரச்சனைகள் வருது. அவங்க தீபாவளி டைமோ பொங்கல் டைமோ என்னால் முடிஞ்சது செய்யுங்க, பணம் கொடுங்கன்னு கேட்டால் கூட கொடுக்கலாம். அதாவது அவங்களுக்கு கூலி கொடுப்பாங்க கவர்மெண்ட் கடைநிலைகளுக்கு. அவங்க பார்த்தீங்கன்னா குப்பையில ஆடுறாங்க பாருங்க, நம்மளுடைய இருக்கிற சத்தத்தை அவங்க சரி பண்றாங்க. தவறே பார்க்க கூடாது. நம்மகிட்ட இருந்தா கம்மியா இந்த காலத்துல நிறைய நடக்குதுங்க. சரிங்களா, கொண்டு கடைநிலை ஊழியர்களும் சரி, இந்த யாசகம் கேட்டு வராங்கல்ல அவங்கள்ட்டையும் சரி, நம்ம காசு கேட்டு நம்மள இருக்கிறது 5 ரூபாயோ 10 ரூபாயோ கொடுக்கறது நல்லது. சரிங்களா, இருக்கிறத கொடுக்கலாம், இல்லைன்னா இருக்கிறத வாங்கிட்டு போகணும்னு கூட சொல்லலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. அவங்கள உதாசீனப்படுத்துறது இதெல்லாம் செய்யக்கூடாதுங்க.
முடிஞ்ச செய்ய முடியாட்டி இல்லைன்னு அடுத்த தடவை கொடுத்துட்டு போகலாம், ஒன்றும் தவறு கிடையாது. அவங்க வந்து உதாசீனப்படுத்தி பேசுறது, அப்படி பேசுறது, இப்படி பேசுறது, கவனமாக பேசுறது, போன்னு துரத்தி விடுறது, அவங்கள வந்து முகம் சுளிக்கிற மாதிரி, அவங்களுக்கு முகம் சுளிக்கிற மாதிரி நடந்துக்கிறது. எவ்வளோ வசதியானவங்களா இருந்தாலும் பரவாயில்லைங்க, நடுத்தர குடும்பத்தில் இருக்கிறவங்களும் பரவாயில்ல, ஏழை மக்களாக இருந்தாலும் பரவாயில்ல, யாருமே இந்த விஷயத்தை செய்யாமல் இருக்கும். கூடுமான வரைக்கும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தர்மம் செய்கிறது நல்லது. பொதுவாகவே வந்து தர்மம் வந்து கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜாதகத்துக்குரிய யோகத்தை வந்து முறையாக அனுபவிக்கிறதுக்கு உதவி. தர்மம் செஞ்சோம்னா நம்மளோட மறைஞ்சு கிடக்க யோகம், மறைவு சார்ந்த நிறைய கிரகம் மறைஞ்சிருக்கும். 6-8 பண்ண 3-6-8 பண்ணல மறைஞ்சிருக்கும். யோக தடைப்பட்டிருக்கோம். ஆனால் யோகம் இருக்கும்பாங்க, குருச்சண்டால இருக்கும்பாங்க, கோடீஸ்வர யோகம் இருக்கும்பாங்க, யோகம் இருக்குமாங்க, சிவராஜ யோகம் இருக்கும்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நிறைய பிறந்திருப்பாங்க. இந்து வந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்து லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் மறைஞ்சிருக்கும்பாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திக்பலனான கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா பயப்படுவாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு கிரகம்ல திக்பலன் 4-5 திக்பலன்ல இருந்து நல்லது நடக்காமல் இருக்கிறது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சோ நம்ம முன்னோர் செஞ்சுட்டு இருந்த தர்மத்தை நிப்பாட்டியிருப்பாங்க, இல்லை வேற யாரும் செய்யற தர்மத்தை நம்ம தடுத்திருப்பாங்க. அதனால வந்து செய்திருப்பாங்க. அப்புறம் நல்லா காசு இருந்து கொடுக்காம இருந்திருப்பாங்க. அதான் நம்மளால முடிஞ்சதை செஞ்சிடணும், முடியாம செய்யாம விட்டதுனால ஒன்றும் தப்பு இல்லை. அதனால தர்மம் ஏதாவது செய்யறேன்னு வாக்கு கொடுத்து விட்டு அப்புறம் வந்து அதை நரம்பலப்படுத்தாம விட்டுருப்பாங்க. காசு காரணத்தினால வைக்கிறேன்னு ஆனா வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. முன்னோர்கள் செஞ்ச பதிவு வருது. கல்யாண தடை வர்றது, கல்யாணம் பெண்ணுக்கு ஏழை பெண்ணுக்கு திருமணத்துக்காக கேட்டு வந்திருப்பாங்க, அது பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கடைசியில் கொடுக்காம போயிருப்பாங்க. அதனால வந்து இவங்க சந்தையில் இருக்கிற குழந்தைகள் வந்து பெண் குழந்தைகளுக்கு திருமணம் இருக்குது. திருமணம் ஆனதான வளர்ச்சி கிடைக்கும். நிறைய திருமண தடை இருக்கிறது புணர்வுல தான். யோகத்தை தடை பண்ணுறதுல புணர்வு மிக முக்கிய பங்கு வகிக்குது. சரிங்களா? அதனால யாரோ ஒருத்தருக்கு புணர்வு இருந்தாலும் சொல்லி கண்டிப்பாக முக்கிய பங்கு வகிக்குது. 12ல மறைஞ்சிருக்க கிரகத்தான முக்கிய பங்கு வகிக்குது. யோகத்தை தடை பண்ணுறதுல மாந்தி மிக முக்கிய பங்கு வகிக்குது. சரிங்களா? யோகத்தை தடை பண்ணுறதுல சொல்லக்கூடிய ராகு கேதுக்கள் மிக முக்கிய பங்கு வகிக்குது. எல்லா செவ்வாய் இருக்கும், அது வந்து தடை பண்ணுறது அது வகிக்குது. சாதகத்தை யோகம் நம்ம கேட்டீங்கன்னா நம்ம கோயிலுக்கு போன ஒருத்தருக்காக நம்ம முடிச்சு காசு கட்டாலும் பிறகு ஒரு வாட்டர் கேனாவது தண்ணியாவது வாங்கி கொடுக்கும். தண்ணி தானம் ரொம்ப நல்லது. தானத்திலே நீர் தானம். அதான் அந்த காலத்துல எல்லாம் வந்து பார்த்தா கோயில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீர்மோர் பந்தல் போடுவாங்க, நீருக்கு பந்தல் போடுவாங்க, பந்தல் போடுவாங்க, மோருக்கு பந்தல் போடுவாங்க. தயிர் சாதம் கொடுக்கறது, சரிங்களா? அப்புறம் கூழ் கொடுக்கறது, ஆடி மாசத்துல கூழ் கொடுக்கறது, இதெல்லாம் செய்வாங்க. அப்புறம் பானகம் கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய செயல்படாத யோகம் அனைத்து செயல்பட ஆரம்பிச்சிடும். நான் கண்டிப்பாக சொல்றேங்க, வசதியாக உழைக்கணும்னா கண்டிப்பாக ஜாதகத்தில் வந்து யோகம் அனுபவிக்கணும்னா மனமும் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து செஞ்சா கண்டிப்பாக நடக்கும். சும்மா 10ஓட 11 செய்யக்கூடாது. நம்ம மன திருப்தியோட ஆத்ம திருப்தியோட நம்ம கொடுக்கறது மூலியமா அவங்க நல்லா இருப்பாங்க, அவங்க மனம் நிறைவுப்படும், அவங்களால நமக்கு நல்லது நடக்க போகுது. தானம் கொடுக்கறது நல்லது, தானம் வாங்குறது நல்லது. அவங்களுக்கு தானம் வாங்குறவங்களுக்கு நெகட்டிவான நம்மளுடைய இண்டஸ்ட்ரி, நம்மளுடைய தொழில் சின்ன பெரிய லெவலில் வளர்றது கண்டிப்பா தர்மம் செய்யணும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரே ஒரு தொழிலை சொல்றேன். ஹோட்டல் கடையில் சொல்லியிருக்கவங்க, இந்த எச்சலை இருக்கு பார்த்தீங்கன்னா, இலையை வந்து அந்த கஸ்டமரை எடுத்துக்கிடுவாங்க. ஒரு சில ஹோட்டல் கடையில் சின்ன லெவலில் இருக்கிறவங்கள அவங்க வந்து ஹோட்டல் கடை வளராமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா
அவங்க வந்து அந்த அந்த இலை எடுக்கணுங்க, கண்டிப்பாக எடுக்கணும். கஸ்டமர் எடுக்க விடக்கூடாது. என்னதான் காசு வாங்கிட்டு நம்ம உணவு போட்டாலும் அது வந்து நம்மளுடைய கர்மா தீர்க்கிறதுக்காக அந்த தொழிலுக்கு நம்ம போயிருக்கோம். அதனால வந்து அந்த இலை எடுக்கிறதுல கூட நமக்கு வந்து அந்த கர்மா நீங்குங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்காவது அந்த உணவு தொழில் இருக்கவங்க சாப்பாடு தானம் பண்ணுறது நல்லதுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்காவது ஒருத்தருக்காவது நம்ம அன்னதானம் செய்யணுங்க. நம்மளால் முடிஞ்ச அளவு குறைஞ்சபட்சம் பிஸ்கட்டாவது வாங்கி கொடுக்கணுங்க. சரி, நம்மள்ட்ட ஏதாவது டீ காஃபினாலும் வாங்கி கொடுக்கணுங்க. கடைநிலை ஊழியருக்கு காஃபி டீலாம் போட்டு கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இது இன்னும் நம்ம யோகத்தை அனுபவிச்சு அடுத்த லெவலுக்கு கொண்டு வரக்கூடிய அமைப்பு ஏற்படுது. எந்த தொழில் நிறுவனங்களாக இருந்தாலும் இப்போ வளர்ந்துருக்க தொழில் நிறுவனம்லாம் தான தர்மம் செஞ்சனால தான் வளர்ந்து நிற்கிறாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க நல்ல தான தர்மம் செஞ்சுருக்காங்க. தெரிஞ்சுதாங்க தர்மம் செய்கிறாங்க, ஓப்பனாக சொல்கிறாங்க. தர்மம் செய்கிறதுனால தாங்க அவங்களோட தொழில் நிறுவனங்கள் பெரிய லெவலில் வளர்ந்து நிற்குது. சரிங்களா? எல்லா இண்டஸ்ட்ரியும் பெரிய லெவலில் வளர்ந்து நிற்குது. ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க தர்மம் செஞ்சுட்டு தாங்க இருப்பாங்க.